தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக ஆட்சிக்கு வந்ததும் அதிமுகவில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு நாளும் அதிமுக நிர்வாகிகள் தாவேக பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பணியை தொடங்கி வைத்த வேலுமணி தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள மீண்டும் எடப்பாடியிடம் சரண்டராகிவிட 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டனர். சி.வி. சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர் ஆகியோர் மட்டும் எங்களுக்கு அதிமுகவில் மரியாதை இல்லை, இனி அங்கே போக முடியாது, எங்களுக்கு கட்சி பதவியை கொடுத்தால் மீண்டும் வருகிறோம், இல்லையென்றால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து கொள்கிறோம் என வேலுமணி மூலமே தகவல் சொல்லிவிட்டனர். ஆனால் இருவரும் தனித்தனியாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கட்டும், பிறகு கட்சி பதவிகள் பற்றி யோசிப்போம் என எடப்பாடி கரார் காட்டிவிட்டார். இந்த நிலையில் இலுப்பூரில் உள்ள தனது வீட்டிற்கு தனது ஆதரவாளர்களை வர வைத்து அடுத்து என்ன செய்யலாம் என விஜயபாஸ்கர் கருத்து கேட்க பலரும் தாவேகா போகலாம், அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என சொல்ல, சிலர் மட்டும் அதிமுகவிலேயே நீடிப்போம், எடப்பாடியிடம் பழைய மாவட்ட செயலாளர் பதவியை மட்டும் கேட்டு வாங்கிடுங்க என கூறியுள்ளனர். கூட்ட முடிவில் பேசிய விஜயபாஸ்கர் முதலில் தொகுதி மக்களுக்கு நன்றி கூறிவிட்டு அவர்களின் கருத்துக்களையும் கேட்ட பிறகு முடிவெடுப்போம் என தடுமாறினார். இந்த நிலையில்தான் விராலிமலை விஜயபாஸ்கர் தாவேகா போகவில்லை, திமுக போகிறார், அங்கே மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கிறார்கள் என்ற தகவலை கசிய விட்டனர். ஆனால் விஜயபாஸ்கர் தாவேகா தான் போகிறார், திமுக போவது என்பதெல்லாம் மடைமாற்றும் வேலை என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இன்னொரு புறம் மாவட்டம் முழுவதும் விஜயபாஸ்கருக்கு எதிரான அதிமுகவினர் விஜயபாஸ்கர் அந்த கட்சிக்கு வரும் முன்பே போய்விட வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். விராலிமலை விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கூறும்போது திமுக ஆட்சி முடிந்து மீண்டும் அதிமுக ஆட்சி வந்துவிடும் என நினைத்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக தாவேகா வந்துவிட்டது. இந்த நிலையில்தான் அந்த பக்கம் போக வேலுமணி தலைமையில் ஒரு டீம் தயாரான போது எடப்பாடிக்கு எதிரான வரிசையில் விஜயபாஸ்கரும் போனார். இப்ப அவங்கெல்லாம் ஒன்னாகிட்டாங்க, இவரை தனியாக விட்டுட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா தனது அணியை வலுவாக்க வேண்டும், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த புசி அணியை டம்மியாக்கி விட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனக்கான நபர்களை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என விஜயபாஸ்கரை உள்ளே இழுத்து கொண்டிருக்கிறார். முதல்வர் அதற்கான நேரம் ஒதுக்கத்தான் தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் புதுக்கோட்டையில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மத்திய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முகமது பர்வேஸ், விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தால் நாம செல்லா காசாகிடுவோம், அதனால அவரை கட்சியில இருக்க வேண்டாம் என பொதுச் செயலாளர் ஆனந்திடம் வலியுறுத்தி இருக்கிறார். புசியும் விஜயபாஸ்கர் இணைப்பை தடுக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனால் தாமதம் ஏற்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் கான்ட்ராக்ட் தொழிலில் இருவருக்கும் நல்ல அறிமுகம் இருப்பதால் அவர் மூலம் திமுக போக போகிறார் என்ற தகவலும் பரவியுள்ளது. பாஜகவின் பரம எதிரி திமுக, அப்படியான எதிரியிடம் விஜயபாஸ்கர் அடைக்கலமானால் அவருக்கு எதிராக சிபிஐ விசாரணையில் உள்ள குட்கா வழக்கு, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என அனைத்து வழக்குகளையும் வேகப்படுத்தி கைது செய்யும் அளவுக்கு பாஜக போகும் என்பதால் திமுக பக்கம் போவதை தவிர்த்து வருகிறார். வருகிறவர்களை எல்லாம் சேர்த்தால் நமக்கு தான் பிரச்சனை என மாவட்ட உடன்பிறப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தும் ஏவா வேலு அதற்கு செவிமடுக்கவில்லை என்கிறார்கள் விஜயபாஸ்கர் தரப்பினர். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே திமுகவில் இருக்கும் 120 ஒன்றிய செயலாளர்கள் வேறு கட்சிக்கு தாவிய நிலையில் சி விஜயபாஸ்கர் திமுகவில் சேரும் பட்சத்தில் மேலும் சில கட்சி நிர்வாகிகள் கட்சி தாவக்கூடும். ஆகையால் விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் திமுக தரப்பினர். ஒருவேளை திமுகவும் தாவேகாவும் கட்சிகள் இணைய முட்டுக்கட்டை போட்டால் இருக்கும் எம்எல்ஏ பதவியில் நீடித்தபடி அடுத்த தேர்தல் சமயத்தில் கட்சி மாறுவது குறித்து முடிவு செய்யலாம் என்ற மனநிலையில் விஜயபாஸ்கர் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.